வணக்கம் தமிழ் மக்களே. என்னோட சேனலுக்குள்ள போனீங்கன்னா நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க பிளேலிஸ்ட் போங்க. அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டெம்பிள், டூர் அண்ட் டிராவல், டிராயிங்ஸ், ஹேண்ட் கிராஃப்ட் அப்படி நிறைய இருக்கு. உங்களுக்கு வேண்டியதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்பொழுது நீங்க உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த சூப்பரான ட்ரை கலர் சேரீயை தான் நான் ஒரு ஃப்ராக்கு ஒரு குர்த்தி அப்படி தைச்சிருக்கேன். அது எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு எப்பவும் போல் 4ஆக மடிச்சுட்டு ஹைட் வந்து 15 எடுத்திருக்கேன். அந்த அகலம், அதாவது லைனிங் துணியை இப்படி 4ஆக மடிச்சிருக்கேன் இல்லையா, இதில் வந்து எனக்கு தேவைப்படுற செஸ்ட்டு சைஸ் வந்து 42. ஆக்சுவலாக 40 வருதுங்க. நான் 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஸோ 42னாக்கா அந்த 1/4 செஸ்ட் எவ்வளோ வருதுனாக்கா 10.5 கிட்ட வருதுங்க. 10.5னா கூட தையலுக்கெல்லாம் சேர்த்து நான் மொத்தமாக 12 கிட்ட வச்சுக்கிறேன். அதாவது 1/4 நமக்கு 12 கிட்ட இருக்குங்க. சைடில் நம்ம 1 வச்சுக்கலாம், இல்லை 1.5 வச்சுக்கலாம். தையலுக்கு நம்ம விருப்பம்தான். நான் அதனால் 12 வச்சுருக்கேன் மொத்தத்தில். இப்போது இந்த 12 வச்சு தான் இந்த அகலம் வெட்டியிருக்கேன். இதில் வந்து நமக்கு ஷோல்ட்ரு வந்து 7 வருதுங்க. இந்த 7 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதே 7ஐ அப்படியே கீழே டவுன் பண்ணிக்கணும். இங்கே ஷோல்ட்ரு எவ்வளவோ அதே தான் நான் ஹார்ம் ஹோலுக்கும் வைக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு எல் ஷேப் மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்து முடிச்சுன்னா நமக்கு ஹார்ம் ஹோல் கிடச்சிடுது. இந்த ஹார்ம் ஹோலுக்கு அப்புறம் நமக்கு நெக்கிலேருந்து ஷோல்ட்ரு எவ்வளோ வேணும்னாக்கா அது ஒரு 3.5 வச்சுருக்கேங்க. 3.5 வச்சா நார்மலாக சரியாக இருக்கும் 40 சைஸ்க்கு. ஸோ அதை வச்சு அங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே ஒரு பா மாதிரி போட்டுக்கலாம். நெக்கு டீப் வந்து 6 தான் வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த 6க்கு வச்சுட்டு நான் நெக் டீப் கொடுக்க போகிறேன். நெக்கு டெப்த்து வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாம் ஒன்றே தான் வருது. அதனால் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன். இதில் கைக்கு வந்து ஒரு 2 மார்க் பண்ணிவிட்டு கையோட டெப்த்து கொடுக்குறோம். இது வந்து பேக் கை. ஃப்ரண்ட்டு கை வந்து இந்த கையோட ஹைட்டில் பாதி மார்க் பண்ணி கொஞ்சம் உள்ள டெப்த்து கொடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பேக்கு தான் வெட்ட போகிறோம். ஒன்றா சேர்த்தே வெட்டிக்கலாம். பேக் நெக்கு எல்லாம் ஒன்றே தான். அதேமாரி கையுக்கும் ஒன்றே வெட்டி எடுத்துடுறேன். அதாவது பேக் சைடே வெட்டி எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த ஷோல்டர்கிட்ட ஜாயிண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதனால் இந்த ஜாயிண்ட்டை தனியாக வெட்டி எடுத்துக்கிறேன். வெட்டி எடுத்துட்டா ஒரு பேக்கு வந்துடும், ஒரு ஃப்ரண்ட்டு வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா கைக்கு ஷேப்பு, அந்த இடத்துல நம்ம வெட்டி எடுத்தோம்னா அது நமக்கு ஃப்ரண்ட்டு கை ஆகிடுங்க. இப்படி வெட்டி எடுத்துட்டோன்னா இது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு பேக் பார்ட்டு நமக்கு வெட்டியாச்சு. இதுதான் நமக்கு மெயினான பார்ட்டு. இதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம துணியில் வெட்ட போகிறோம். இது ஃப்ரண்ட்டு. ஸோ இதனுடைய வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து இதுக்கு லைனிங் வெட்ட போகிறோம். மிச்ச துணியில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வெட்டி எடுத்துடலாம். இந்த கார்னர் வரா மாதிரி இப்படி 4ஆக மடித்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடுப்பளவு அப்படியே மார்க் பண்ணிக்க, அதாவது தையலுக்கு டாட்டுக்கு விட்டுட்டு தான் இடுப்பளவு மார்க் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துகிட்டு சைடில் இந்த செல்வேஜ், அதாவது கரபாகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நமக்கு தேவைப்படாது. அது இருந்தாக்கா கொஞ்சம் இழுக்கும் துணியில். அதனால் அதை வெட்டி எடுத்துடுறேன். இது லைனிங் வைக்கிறதுக்கு நான் வந்து முன்னாடி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஹைட் நமக்கு இதில் வைக்க வேண்டியதில்லை. அது 28 வருது. இதில் 25 வச்சா போதுமானது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் மடித்து தைக்க போகும். அதையும் சேர்த்து தான் நான் 25 இல்லை 26 அவ்வளோதான் வைக்கலாம். அதை வச்சு வெட்டி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் பிட்டு வருது இல்லையா, அதுக்கு நம்ம தனியாக அதே கலர் துணியை வச்சு இப்படி வரைஞ்சி ஒட்டு போட்டு எடுத்துக்கணும். அதாவது 2 ஒட்டு வரும், ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சேர்த்து இப்படி வருங்க. ஸோ இந்த ஸ்கர்ட் பார்ட்டு நம்ம வெட்டி முடிச்சிட்டோம். இதேமாரி சேரீயை நான் அதேமாரி கார்னராக போட்டு எடுத்துக்கிட்டு இந்த சேரீயில் ஒரு சைடு இதேமாரி தான் அதை அப்படியே வரைகிறேன். அதோட இது ஹைட் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது மேல் பக்கம் வர்றதுக்கு 28 வைக்கிறேன் ஹைட்டு. லைனிங்கும் கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம். இதுக்கு வந்து ஹைட்டு 28 தான். மாதிரி 2 ஸ்கர்ட் பகுதி வெட்ட போகிறோம். அது மிச்ச சேரீ அதேமாரி கார்னர் இப்படி போட்டு இந்த வெட்டின ஸ்கர்ட்டை அப்படியே வைக்கிறேன். பாடி பார்ட்டெல்லாம் ஒரே அளவுன்றதால அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இதனுடைய ஹைட்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. இதனுடைய ஹைட்டு வந்து நான் 33 வைக்கிறேன். செகண்ட் குர்த்திக்கு 33 வைக்கிறேங்க. அந்த ஹைட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வெட்டி எடுத்துக்க போகிறோம். அதே அம்பர்லா ஸ்கர்ட் தான், பட் பாடி பார்ட் எல்லாம் ஒரே அளவுன்றதால இதுக்கு ஹைட்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா குறிக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா ஹைட்டை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு குர்த்திக்கு உள்ளது தனியாக எடுத்துடலாம். செகண்ட் குர்த்தியில் கொஞ்சோண்டு ஒட்டு வருது இல்லையா, அந்த கொஞ்சோண்டு ஒட்டுக்கும் நம்ம அதே கலர் துணியை போட்டு நம்ம தைக்க போகிறோம். ஸோ இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, கொஞ்சம் கோணலாக இருக்கிறதெல்லாம் வெட்டி அதை நீட் பண்ணி வச்சுக்கலாம்.
இது செகண்ட் குர்த்திக்கு. ஒரு சாரியில் 2 குர்த்தி தைக்கலாம். சாரீ தவிர எக்ஸ்ட்ரா நான் 1 மீட்டர் துணி வாங்கி வச்சுருக்கேன். அதனால் 2 குர்த்தி வரும். இங்கே பாருங்கள், இதுக்கு இந்த இடத்துல கார்னரில் இந்த ஆரஞ்சு கலரு ஒட்டு போட வேண்டியிருக்கும். இதை தனியாக வச்சிடுறேன். இது ஒரு ஸ்கர்ட்டுக்கு, அது ஒரு ஸ்கர்ட்டுக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு வெட்டணும் இல்லையா டாப்பு, அந்த டாப்போட கை அளவு எடுத்து வச்சு அப்படியே இதுக்கு ஸ்லீவ் வெட்டிக்கிறேங்க. அதேமாரி துணியை ஸ்கர்ட்டுக்கு மடித்த மாதிரியே இப்படி அந்த கார்னரில் போட்டு அப்படியே மடிக்கிறேன். ஹைட் எவ்வளோனா இதில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது ஸ்லீவோட 3/4 வரைக்கும் வருது. அதை அப்படியே வச்சுக்க போகிறேன். இந்த கார்னரில் சும்மா பிக்கோ அடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வெட்டால் போதும். நமக்கு இருக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம அப்படியே ஷேப் கொடுத்துக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு ஃப்ராக்கு ஃபஸ்ட்டுக்கு தைச்சேன் இல்லையா, அந்த ஃப்ராக்குக்குள்ளே கை இது மட்டும் போதாது. இதுக்கு மேலே இன்னொரு அடுக்கு வைக்கலாம். இல்லாட்டி இதை இன்னொரு குர்த்தி தைக்கிறனால அதுக்கு கை யூஸ் பண்ணிக்கலான்னு இப்படி வைக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே முக்கோணமாக ஸ்கர்ட்டுக்கெல்லாம் எப்படி வெட்டுறோமோ அதேமாரி தாங்க கைக்கு. இந்த அளவை எடுத்து அப்படியே போட்டு, இது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும் கையோட ஹைட்டு, இந்த ஹைட்டுக்கு அப்படியே வெட்டிக்க போகிறேன். நம்ம இருக்கிற துணியை வச்சு தான் அப்படியே தைக்க போகிறோம். 2 கைக்கு வருதா இல்லை ஒரு கைக்கு தான் வருதான்னு தெரியாது. ஆனால் 2 கை இருக்குது. இதில் பார்க்கலாம். நான் எப்படி மாடல்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணலை. துணி எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாடல் வெட்டலான்னு தான் நான் வச்சேன். பாருங்கள், இதுலேயும் ஃப்ரண்ட்டு கைக்கு இப்படி ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ 2 கை வெட்டி முடிச்சிட்டோம். இப்போது இந்த பாடி பார்ட் வெட்டுறத மெட்டீரியலில் வெட்டிக்கிறோம். நம்ம அப்படி வெட்டுறதுக்கு நான் 1 மீட்டர் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். இதில் ஃப்ரண்ட்டு பகுதியில் மட்டும் கொஞ்சம் டிசைன் பண்ண போகிறேன். அதனால் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் பாருங்கள். 2 பார்ட்டாக ஃப்ரண்ட்டு வருது. இது வந்து கைக்கு நான் 2 கையும் சேர்த்து ஒரே இதுக்கே யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். அப்படி இல்லாட்டி சிங்கிள் கையாகவும் நம்ம வைக்கலாம். நம்ம விருப்பம்தான் அது. பாருங்கள், இப்போ 2 ஸ்கர்ட் பகுதி நம்ம ரெடி பண்ணிட்டோம். கையெல்லாம் பிக்கோ அடித்து முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணணும். நம்ம வெட்டின லைனிங்கை பாருங்கள் தைச்சி முடிச்சிட்டேன் அந்த ஒட்டு போட்டு. இதை வந்து இதுக்குள்ளே இப்படியே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணோம்னாக்கா இந்த ஸ்கர்ட் பகுதி மேலே இடுப்பு பகுதிக்கிட்ட வச்சு நம்ம இதே மெத்தட் தான் 2 ஸ்கர்ட்டும் ரெடி பண்ணணும். அப்படியே இது கூட இந்த லைனிங் பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதுதாங்க. இதில் காமிச்சிருக்க மாதிரியே அப்படியே வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தையல். இப்போது இந்த டாப்ஸ் வெட்டினது வந்து பேக் பார்ட்டு இங்கே பாருங்கள் இப்படி வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கமும் தையல் தைச்சிட்டு நுனியை வெட்டுறேன். அதாவது நல்ல பக்கம், இதில் ராங் சைடு ரைட் சைடு கிடையாது. நான் வந்து இப்படி தைச்சி திருப்பிக்க போகிறேன். எப்படின்னா இந்த நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த கேப் வழியாக இந்த துணியை வந்து திருப்பிக்கணும். அதுக்கு முன்னாடி கழுத்து கை கிட்டலாம் கொஞ்சம் க்ரச் பண்ணிக்கணும். க்ரச்சிங் பாயிண்ட் பண்ணால் தான் அந்த டேர்னிங்லாம் நமக்கு கரெக்டாக திரும்பும். இந்த ரா எட்ஜஸ்லாம் உள்ளே போயிடுங்க. இது மாதிரி திருப்புறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாயிண்டெல்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்து திருப்பிக்கணும். திருப்பிட்டால் நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து இந்த ரா எட்ஜஸை நம்ம தைச்சி முடிச்சுக்கணும். அப்புறம் டாப் ஸ்டிச் போட்டுக்கணும் அப்படியே ஃபுல்லாக. ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு பாருங்கள், நான் இப்படி தனித்தனியாக வெட்டியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து வெட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் சென்டரில் கட்டு வரதால் அந்த இடத்துல இந்த பட்டன் வச்சு நான் தைக்க போகிறேன். இந்த பொல்கா பட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சும்மா ஜஸ்ட் ஸ்பாஞ்சை கொடுத்து பூ கட்டுற மாதிரி கட்டி இந்த பட்டன் ரெடி பண்ணேன். பாருங்கள், சென்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்டு மட்டும் ஆக்சுவலாக நார்மலாக ஃப்ரண்ட்டு லைனிங் வெட்டினதோட இந்த ஃப்ரண்ட் எடுத்த மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ அந்த லைனிங்கை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் தைச்சி திருப்பிட்டோம். நமக்கு இப்படி கிடச்சிரும். இதில் 2 பக்கம் டாட்டும் வச்சுட்டேன். பாருங்கள், அதேமாரி தான் பேக் தைச்ச மாதிரியே தான் ஃப்ரண்ட்டும் தைச்சி முடிச்சிருக்கேன். பேக்கு ஃப்ரண்ட்டு. இப்போ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோங்க. இப்படி தைக்கும்போது ரா எட்ஜஸ்லாம் பிசு பிசுன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கை பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று ஜாயின் பண்ணிட்டோன்னா இதை ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து நீங்கள் கையையும் ஜாயின் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடித்த உடனே கையையும் நம்ம இந்த இடத்துலேருந்து வச்சு இந்த ஹாஃபு அப்படி ஜாயின் பண்ண போகிறோங்க. தெரியுதா? இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் நமக்கு கிடைக்கும். இப்படி கிடைச்சதுக்கப்புறம் இதனுடைய ராங் சைடில் நம்ம எவ்வளோ ஃபிட்டிங் பண்ணணுமோ ஃபிட்டிங் பண்ணிக்க வேண்டியது தான். அதாவது இடுப்புலேருந்து கை வரைக்கும் நமக்கு வேண்டிய அளவுக்கு தையலை போட்டு முடிச்சிடணுங்க. முடிச்சிட்டா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலேயே அப்படியே தைக்க போகிறேங்க. தைச்சி முடிச்சிட்டா நமக்கு இந்த டாப் பகுதி ரெடி ஆகிடுது. இது கூட இந்த ஸ்கர்ட் ரெடி பண்ணதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோங்க. அப்படி ஜாயின் பண்ணி முடித்தா இந்த மாதிரி சூப்பரான ஃப்ராக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி தைச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது நடுவில் இது மாதிரி யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் அழகாக ரசிக்கத்தாங்க தோணுது. இது எங்கள் வீட்டு மும்பையில் இருக்க பால்கனியில் இருக்கிற அந்த இடத்துல தான் இந்த பச்சை கிளிங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்குங்க. நீ பாட்டு தையி நான் பாட்டு சண்டை போடுறேன்னு அதுங்க இருக்குதுங்க.
பாருங்கள், நம்ம அடுத்த ஸ்கர்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். இதுக்கும் அதே அளவு தான் டாப்ஸ் பகுதி. இது பேக் நெக்கு கொஞ்சம் டீப்பாக இப்படி வெட்டியிருக்கேன். அதே அளவு தான் சேம் போட்டிருக்கேன். பாருங்கள், அதேமாரி துணியிலையும் வெட்டி எடுத்துக்கணும். இந்த பிளைன் ஆரஞ்சு துணியை 1 மீட்டர் தான் வாங்கியிருக்கேன், அதாவது 2 கவுனுக்கு சேர்த்து. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த பேக் வச்சோம் இல்லையா, அதே பார்ட்டை வச்சு ஷோல்டரில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சரி, பாதியில் பண்ணிவிட்டு நெக்கு வந்து அதே தான் 6 வைக்கிறேன். அந்த 6 எங்கே வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுதான் ஃப்ரண்ட் நெக்குக்கு அதை ஜஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த லைனிங் பீஸை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டா உங்களுக்கு புரியும். இந்த பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இது வரைக்கும் போடுறேன். தெரியுதுங்களா? இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக வர்றதை நம்ம வளைஞ்சி கூட இப்படி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் முன்ன பின்ன, அது நம்ம இஷ்டம்தான். இப்போ எப்படி வரைஞ்சனோ அதை அப்படியே வெட்ட போகிறேன். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு. நெக்கு கைக்கு மட்டும் கொஞ்சம் டீப் கொடுத்துக்கோங்க. கழுத்து வந்து 6 தான் வச்சுருக்கேன் உயரம். இது ஒரு சைடுக்கு வெட்டியிருக்கேன். அதாவது ஒரு சைடுக்கு பிங்க் கலர் வர்றதால நான் பிங்க் கலர். இந்த சேரீயில் மிச்சம் இருக்குது, அதை அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன். ஒரு இடத்த ஜாயிண்ட்டெல்லாம் வருது தான், பரவாயில்ல. பாருங்கள், இப்படி சிங்கிளாக போட்டு ஒரு சைடுக்கு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். அதாவது ரைட் ஹேண்ட் சைடுக்கு தான் இது வெட்டுறேன். இப்படி வெட்டி எடுத்துகிட்டு ஜாயிண்ட் வர இடத்துலாம் அப்படி லேஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜாயிண்ட்டு தெரியாது. இப்போ இன்னொரு சைடுக்கும் நம்ம இப்போ பிங்க் வெட்டின மாதிரி அந்த சைடுக்கு ஆரஞ்சு கலர் வெட்டி எடுக்கணும். ஏன்னா அந்த சைடுக்குள்ளே லைனிங்கு இதை வச்சு வெட்டுறேன். அதுலேயும் கொஞ்சம் ஜாயிண்ட்டெல்லாம் வருது தான், பரவாயில்ல. இதுக்கு லைனிங்கும் நான் மொத்தத்தில் 6.5 மீட்ரு தான் வாங்கியிருக்கேன். சாரீ 5.5 மீட்ரு, இந்த எக்ஸ்ட்ரா ப்ளைன் ஆரஞ்சு 1 மீட்ரு, அதேமாரி தான் லைனிங்கும் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இது கொஞ்சம் அகலம் கம்மியாக வருது, பரவாயில்ல. அது உள்பக்கம் போகுது, மேல் பக்கம் இந்த பிங்க் கலர் தான் தெரிய போகுது. ஸோ சேம் இதேமாரி நம்ம மேல் துணியை வெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த இதை வச்சு நான் ஒட்டு போட போகிறேன்னு இப்படி வரிசலாக ஒட்டு போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் இந்த இடத்துல அதுவும் ஒட்டு தான் வருது, பரவாயில்ல. சேரீயில் எத்தனை மிச்சம் இருக்கோ அத்தனை மிச்சத்தை யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இது சிங்கிளாக வச்சு லேஸ் வச்சு தைச்சி முடிச்சிட்டேன். அந்த ஃப்ராக் தைச்ச மாதிரி தான் உள்பக்கம் வச்சு இப்படி திருப்புற மெத்தட் தான் நான் 2த்துக்கும் தைச்சிருக்கேன். இப்போ இந்த இதுக்கு பாருங்கள், ஒரு சைடு ஓப்பன் தெரியுது, அது வழியாக அப்படியே திருப்பிக்கிறோம். அதேமாரி தான் இதையும் திருப்ப போகிறேன். இது பாருங்கள், தையல் அப்படியே உள்பக்கமாக தெரியுதுன்னு நினைப்பீங்க. ஆமாம், புடவையில் தெரியக்கூடாதுன்ற 2 கவுன் தையல் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் அந்த புடவையில் இருக்க துணியவே யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிக்கிட்டா தான் அப்படி 2 கவுன் தைக்க முடியும். கூட எக்ஸ்ட்ரா 1 மீட்ரு ஆரஞ்சு கலர் வாங்கினேன்னு சொன்னேன். மொத்தத்தில் 6.5 மீட்ரு. அதேமாரி தான் லைனிங் துணியும் 6.5 மீட்ரு. ஃப்ரண்ட்டில் வர்றதுக்காக அந்த பிங்க் கலர் கொஞ்சம் 1/2 மீட்ரு, மற்றதெல்லாம் அதே ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் லைனிங்க்கு. இப்போ இதை அப்படியே திருப்பிக்கிறேன். பாருங்கள், அந்த கவுனுக்கு தைச்சோம் இல்லையா, அதேமாரி உள்பக்கம் தைச்சிட்டு இப்படி திருப்புறது. இந்த மெத்தடில் தான் நான் அந்த 2ஓட கவுனோடைய டாப்ஸ் பகுதியும் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள், இப்படி திருப்பியாச்சுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நீட்டாக ஆகிடுது நமக்கு ஒட்டு தெரியாமல். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு மேல் பக்கமாக அப்படியே ஒரு தையல் போட்டு எடுக்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி வரும்போது அந்த ஓப்பனாக இருக்கிறது க்ளோஸ் ஆகிடும். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். அதேமாரி இந்த ஆரஞ்சு பக்கமும் வந்துடும். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாட் வச்சிடறோம். 2 பக்கமும் டாட்டு அந்த இதுக்கு தைச்ச மாதிரியே தான். அதுமாரி பைப்பிங், அதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் பைப்பிங் வச்சுருக்கேன். இது பாருங்கள், பேக் சைடு உள்ள கேன்வாஸ் இல்லாதால துணியவே கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நாடா வச்சுட்டு இந்த நெக்கு பகுதிக்கு மேல் பக்கம் துணியை வச்சு ஒரு தையல் போட்டு முடிச்சிடுறோம். இங்கே ஃப்ரண்ட்டுக்கு பைப்பிங் வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் ஒரு நாடா அட்டாச் பண்ணிடுறேன். அதுக்கு சைஸ் எல்லாம் கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு தான். உயரம் வேணால் ஒரு 4 அப்படி வைக்கிறேன். நான் 4 கிட்ட வச்சு இந்த நாடா, அது ஒரு ஃபேன்சிக்கு தான். அது ஒன்றும் யூஸ் ஆகாது, அதாவது ஓப்பன் வராது, ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் நமக்கு இது வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரி சைடில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த நாடா வச்சிடறேன், ஒரு ஃபேன்சிக்கு தான். இப்போ இந்த இடத்த அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பக்கமும் ஒரு தையல் வரும். அதாவது உள் பக்கமாக ஆரஞ்சு பிங்க் இணையிற இடம், அந்த துணி இணையிற இடம் லேஸ் மேலே அப்படியே நான் தையல் போட்டுறேன். அது தெரியாதுன்றதுக்காக இது மாதிரி பண்ணிடுறேன் நான். இதுக்கப்புறம் தாங்க இது முடிஞ்சதுங்க. பார்ட்டை பேக் பார்ட்டு கூட ஜாயின் பண்ணிட்டேன் ஷோல்டரில். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும் லுக்கு. இப்போ நம்ம ஸ்லீவ் பாருங்கள், இந்த புல்கா பட்டன் சொல்லுவாங்க, அதை வச்சு இந்த ஸ்லீவை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பட்டன் வச்சுட்டு லைனிங் வச்சு இப்படி திருப்பினா இந்த மாதிரி ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிரும். இந்த ஷார்ட் ஸ்லீவை இது கூட ஜாயின் பண்ணிட்டேங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்படி தைச்சி முடிச்சு டாப்ஸை ரெடி பண்ணிட்டோமா, இதனுடைய பேக் சைடு அப்படியே இதனுடைய ராங் சைடு நமக்கு ஃபிட்டிங் கொடுத்துக்க வேண்டியதான். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு இந்த ஸ்கர்ட் பகுதி ஆல்ரெடி ரெடி பண்ணதை இது கூட ஜாயின் பண்ணிடுறேங்க. ஜாயின் பண்ணி முடிச்சிட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு குர்த்தி ரெடி ஆகிடுதுங்க. என்னங்க, ஒரு சேரீயில் இந்த மாதிரி சூப்பராக
2 ட்ரெஸ் கிடச்சது நமக்கு சந்தோஷம் தானே. இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனல் பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச்.